நம்ம மாறன் வீரா சீரியல்ல நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்மணி மேல வந்துட்டு நம்ம வள்ளி வந்து பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க. ஏன்னா கண்மணிய பத்தின எல்லா உண்மையும் வந்துட்டு வள்ளிக்கு வந்து தெரிஞ்சிருது. கோவப்பட்டு நம்ம கண்மணிய வந்துட்டு வள்ளி வந்து வீட்ட விட்டு துரத்திடுறாங்க. ப்ரோமோ வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. விஜி வந்துட்டு வந்ததுலேருந்தே எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்ததோட நோக்கமே வந்துட்டு இந்த குடும்பத்த வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல தான் வந்திருப்பாங்க. அதனால வந்துட்டு எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு வீட்ல உள்ள எல்லா வேலைகளையும் வந்து இழுத்து போட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வீராவுக்குமே லைட்டா வந்து டவுட் வந்துருது. என்ன இந்த பொண்ணு கிராமத்திலேருந்து வந்தா இவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து எல்லா வேலையுமே வந்து பார்க்குறா, போறா, வரா. எல்லாருக்குமே வந்து இவள ரொம்ப பிடிக்குது. ஒரு வேளை இவ கிராமத்துல பார்த்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டவுட் வர மாரி தான் காமிச்சிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த விஜி வந்துட்டு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து எடுத்து வைக்கிற மாரி தான் இருக்கு. எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கண்மணி எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாரி தான் காமிச்சிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா எல்லா நம்ம மாறன் வந்துட்டு சாப்பிட வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து சாப்பாடுலாம் போட்டு குடுக்குறாங்க. நம்ம விஜியும், வள்ளியும் தான் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்றா மாறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மாறன் சாப்பிட்டுட்டு, சாப்பாடு வந்துட்டு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒரு புது டேஸ்ட்டா இருக்கே! அத்தை உண்மையே சொல்லு. நீ கண்டிப்பா இன்னைக்கு சமைக்கலைல? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து கேட்குறாரு. இதை கேட்டதும் நம்ம வள்ளி வந்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காதடா! இத்தன நாள் என்னோட சமையல தான் நீ சாப்பிட்ட. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி சொல்றாங்க. இதை கேட்டதும் மாறன் சொல்றாரு, "உண்மைய சொல்லு யார் சமைச்சது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விஜி தான் சமைச்சா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்துட்டு சொல்றாங்க. "அதான பார்த்தேன். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சமையல் வந்து டேஸ்ட்டா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் நம்ம விஜிக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அவளோட சமையல் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில இருக்க எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வள்ளிக்கு மூஞ்சியே வந்து வாடி போயிருது. சோகமா வந்து நின்னுட்டுருக்காங்க. "அத்த அத்த நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இத்தன நாள் நீ தானே எங்களுக்கு சமைச்சு போட்ட. நான் விஜி சமையல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் சொன்னேன். நீயும் சமைக்கிறது நல்லா தான் இருக்கும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் வள்ளி வந்துட்டு, "சும்மா நடிக்காதடா! இவ்ளோ நேரம் வந்துட்டு நல்லா இல்லன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப வந்து என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "ஐயோ! அத்தை சும்மா உன்ன கலாய்க்கிறதுக்கு தாத்த சொன்னேன். ஏன் இப்படி தப்பா எடுத்துக்கிற? நான் எப்பவும் உன்கிட்ட இப்படி விளையாட்டா தானே பேசுவேன். அது உனக்கும் தெரியும்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, சரி விடு. சரி சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வந்து 2 பேரும் வந்து பரிமாறிக்கிட்டு நிக்கிறாங்க. நம்ம விஜியும், வள்ளியும். எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீரா எல்லாருமே வந்துட்டு. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு நம்ம விஜி வந்து நோட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்க மாரி தான் காமிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கூலா, ஹேப்பியா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில வந்துட்டு நம்ம கண்மணி மட்டும் எதையோ மனசுல போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப ஹேப்பியா வந்துட்டு சாப்பிடவே இல்ல. அவங்க வந்துட்டு ஃபுல்லா வந்து அவங்க அண்ணன பத்தின ஞாபகம், அந்த குடும்பத்த வந்து பழிவாங்கணும். மாறன் இவ்வளோ ஜாலியா சுத்திட்டு இருக்கானே! அவன் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியவன். அப்படி இருக்கிறப்ப இவன் இவ்வளோ ஜாலியா சுத்திட்டு இருக்கானே! அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கண்மணிக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷனோட தான் வந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இத வந்துட்டு நம்ம விஜி ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பா எல்லாருமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்க மாரி தான் இருக்கு. ஆனா, இந்த கண்மணி அக்கா மட்டும் ஏதோ மனசுல போட்டு யோசிச்சுட்டு இருக்க மாரி இருக்காங்களே! கண்டிப்பா வந்துட்டு அவங்க கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. இவங்க கிட்ட இத பத்தி பேசினா, ஏதாச்சும் உண்மைகள் வந்து தெரியும். அப்ப வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த குடும்பத்துக்கு எதிரா வந்து இவங்கள வந்து திருப்பி விட்டு நம்ம வந்து வேல பார்க்கலாம். நம்ம வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிற போகுது. அப்டின்ட்டு வந்து விஜய் வந்து பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்க மாரி இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம கண்மணிய கூப்பிட்டு தனியா நம்ம விஜய் வந்து பேச்சு குடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா, ஏதாவது உண்மைய சொன்னான்னா, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பிளான் போட்டுக்கலாம். திட்டம் போட்டு ஏதாவது வந்துட்டு இந்த குடும்பத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஜி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து கண்மணி நின்னுட்டுருக்காங்க. "என்னக்கா சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க. "சாப்பாடு எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்டுட்டுருக்காங்க. நல்லாதாம்மா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி அந்த இடத்துல சொல்லிட்டுருக்காங்க. "இல்லக்கா நானும் பார்த்துட்டுருந்தேன். எல்லாருமே வந்துட்டு இந்த வீட்ல ரொம்ப என்ஜாய் பண்ணி ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு இருந்த மாரி இருந்துச்சு. நீங்க மட்டும் ஏதோ நெனச்சு மனசுல வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ப கண்மணி வந்துட்டு சொல்றாங்க, "இல்லக்கா, எனக்கு சில பேர் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிரும். கண்டிப்பா உங்களோட மூஞ்சில வந்து எனக்கு அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா காட்டிக் குடுத்துச்சு. ஏன்க்கா ஏதாவது இந்த குடும்பத்தில பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜி வந்து கேட்குறாங்க. நம்ம கண்மணி வந்துட்டு, பிரச்சனையா? பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் எப்படிம்மா சொல்லிக்கிட்டு இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எந்த வார்த்தையுமே அவங்க சொல்லல. அதுக்கப்புறம் நம்ம விஜி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு, நாமளும் நம்ம வந்த வேலை வந்து ஈஸியா முடிச்சிடலான்னு பார்த்தா, இவ எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டுருக்காளே!
என்னன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஏதோ வந்து பிரச்சனை இருக்கு. இவங்க குடும்பத்திலே வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து விஜி வந்து பயங்கரமா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுவா இருந்தா தான் என்ன? எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து உண்மை தெரிஞ்சு தான் ஆகும். அப்ப வந்துட்டு நம்மளோட வேலைய நம்ம காட்டிட வேண்டியது தான். அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து அந்த இடத்த விட்டு போயிடுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கண்மணியும் ராகவனும் வந்து பேசிட்டு இருக்க மாரி இருக்கு. அப்போ வந்து விஜி வந்து ஒட்டு கேட்டுட்டு அந்த ஓரமா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ராகவன் கிட்ட வந்து கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். "என்னங்க எங்க போனாலும் உங்களுக்கு மரியாதையே இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன கண்மணி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. "ஆமா, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். எல்லா விஷயத்துலயுமே பாருங்க, அந்த மாறனும், வீராவும் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. நீங்க வந்துட்டு 2வது இடத்துல தானே இருக்கீங்க. உங்கள வந்துட்டு எந்த முக்கியத்துவமும் உங்களுக்கு குடுக்கல. உங்களுக்கு எந்த உரிமையுமே வந்து மாமாவும் வந்து குடுக்கவே இல்ல." அப்படின்னு வந்து நம்ம ராகவன் கிட்ட கண்மணி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இத வந்துட்டு ரகசியமா வந்து நம்ம விஜி வந்து கேட்டுட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துலயும் பார்த்தீங்களா, இல்ல கடை விஷயத்துல கூட நீங்க வந்து 3வது மனுஷனா தான் இருக்கீங்க. ஆனா அந்த மாறன் எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கான். அன்னைக்கு கோயில் பிரச்சனையில கூட, கோயில் விஷயத்துல கூட அவன தான் எல்லாருமே கூப்பிட்டு பாராட்டுனாங்க, எல்லாமே பண்ணாங்க. வீராவையும் அவனுக்கும் தான் முக்கியத்துவம் குடுத்த மாரி இருந்துச்சு. நம்மள வந்துட்டு யாருமே மதிக்கலங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து 2வது இடத்துல தான் இருக்கீங்க. என்னதான் நீங்க மாறனுக்கு அண்ணனா இருந்தாலும், உங்களுக்கு வந்துட்டு 2வது இடமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணியால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் நம்ம ராகவன் வந்துட்டு, "வேற என்ன கண்மணி பண்ண சொல்ற? எல்லாம் வந்துட்டு நாம நெனச்சா நடக்குது. ஒண்ணும் நடந்துட்டுருக்கு. எனக்கும் புரியுது. எதுலயுமே வந்துட்டு எனக்கும் அப்பா வந்துட்டு எனக்கு எந்த முக்கியத்துவமும் குடுக்க மாட்றாரு அப்படின்னு எனக்கும் நல்லா தான் தெரியுது. வேற என்ன பண்ண சொல்ற? எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும். வேற வழியே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராகவனும் வந்து பேசிட்டு இருக்காரு. இத கேட்டதும் நம்ம கண்மணி வந்துட்டு, "என்ன இவரு ரொம்ப கோவப்பட்டு பேசுவாருன்னு பார்த்தா, இவ்ளோ வந்து அமைதியா வந்து பேசிட்டு போறாரே! இவருக்கு ஒரு வேள வருத்தம் இல்லையோ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்க மாரி தான் இருக்கு. சரி என்னதான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த மனுஷனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கண்மணியும் வந்து ஒரு பிளான போடுறாங்க. பிளான போட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாரி இருக்கு. இத வந்துட்டு விஜி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்க. "ஓஹோ! இதுதான் பிரச்சனையா? இத என்கிட்ட சொல்றதுக்கு தான் நீ வந்து தயங்குனியா? இப்ப எல்லாம் புரியுது. சரி. உன்ன எந்த விதத்தில ஏத்தி விட்டா எல்லாம் நடக்குமோ, அந்த விதத்தில நான் கண்டிப்பா வந்து உன்ன வந்து நான் ஏத்தி விடுறேன்." அப்படின்னு வந்துட்டு நம்ம விஜி வந்து மனசுக்குள்ள பயங்கர திட்டம் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் "அக்கா நில்லுங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சொல்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜி கிட்ட வந்து கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லக்கா நீங்க வந்து தப்பா நினச்சுக்கல அப்படின்னா, நான் ஒரு விஷயம் சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜி வந்து கேட்குறாங்க. "சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கேட்குறாங்க. "இல்லக்கா நானும் வந்து வந்ததுலேருந்தே பார்த்துட்டுருக்கேன். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரங்களுக்கும் இந்த வீட்ல வந்து அதிகமா மரியாதை இருக்காது போலயே!" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? என்ன பார்த்த நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அக்கா, நீங்க வந்து சும்மா சமாளிக்காதீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். நானும் பார்த்துட்டேன். மாறன் மச்சானுக்கும், வீராக்காவுக்கும் தான் அதிகமா வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து யாருமே வந்து முக்கியத்துவம் குடுக்கல. அதே மாரி ராகவன் மச்சானுக்கும் யாருமே வந்துட்டு முக்கியத்துவம் குடுக்கல. அப்படிங்கிறப்போ எனக்கே வந்து நல்லாவே தெரியுது. நம்ப அம் ராகவனோட அப்பாவா இருக்கட்டும், அவரும் அப்படிதான். இந்த கோவில் விசேஷம் அந்த பிரச்சனையில கூட எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம மாறன் மச்சானுக்கு தான் முக்கியத்துவம் குடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்கள வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வச்சு பார்க்கல அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. என்னோட மனசு அப்படி தோணுதுக்கா. ஆனா எப்படின்றது எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விஜி சொல்றாங்க. இத கேட்டதும் நம்ம கண்மணிக்கு இன்னும் பயங்கர கோவம் வந்து அதிகரிக்குது. "அதுவும் உண்மதான். இப்ப வந்து இவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றது விஜி? இப்ப வந்து உனக்கு கூட இத பத்தி புரியுது. ஆனா இந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்னோட வீட்டுக்காரர வந்து இவங்க வந்து என்னைக்குமே வந்துட்டு மட்டம் தட்டி தான் பார்க்குறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி அவங்க மனசுல உள்ள ஆதங்கத்தலாம் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து கொட்டிட்டு இருக்க மாரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் விஜி வந்துட்டு, "வா அப்படி வா வழிக்கு. இதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ பிளான வந்து போட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி நின்னுட்டுருக்காங்க. "சரி விடுங்கக்கா பார்த்துக்கலாம். ஆனா நான் சுத்தி வளைச்சு பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு வந்து யாருமே வந்து இம்பார்ட்டன்ட் குடுக்கல. அப்படிங்கிறப்போ வந்துட்டு எனக்கே நல்லாவே புரியுது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு வந்து விஜி விஜி வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்மணி இத பத்தியே வந்து யோசிச்சுட்டு இருக்க மாரியே காமிச்சிட்டு இருக்காங்க. ம். நேத்து தான் அந்த பொண்ணு வந்தா, நம்ம குடும்பத்தில நடக்கிற எல்லாத்தையுமே இவ்ளோ ஈஸியா கண்டுபிடிச்சுட்டாளே! இவளுக்கு எல்லாமே தெரியுதே! அப்படி இருக்கிறப்ப, நம்ம மாமாவுக்கு எதுக்கு இதெல்லாம் பத்தி புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து பயங்கரமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்படி இத மட்டும் விட்டோம் அப்படின்னா, அந்த மாறன் தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டா இருப்பான். அவன எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கவே இல்ல. அவன் இந்த வீட்ல இருக்கிறதே எனக்கு புடிக்கல. எப்படியாச்சும் அவன வந்து ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா, அது வந்து நடக்காது போலயே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து பயங்கரமா வந்து திட்டம் போட்டுட்டு இருக்க மாரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்து சொல்ற மாரி தான் இருக்கு. அடுத்த நாள் பார்த்தா நம்ம வள்ளி வந்துட்டு
காஃபி போட்டு குடிச்சிட்ருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம விஜய் வந்து வழக்கம் போல் எல்லா வேலையுமே வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கப்ப சரி வீடெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு ஒவ்வொரு ரூமா போயிட்டு க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கண்மணியோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு அங்கே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்ப வந்து கட்டிலுக்கு அடியில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வந்துட்டு ஒரு லெட்டர் ஒன்று கிடைக்குது. அதை எடுத்ததும் வந்துட்டு விஜய் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன லெட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா விஜய் க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்து விஜய்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. க்ளீன் பண்ணிட்டு தாம்மா இருக்கேன், ஒரு லெட்டர் மாதிரி இருந்துச்சு, கண்மணி அக்காவோட ரூமில் இருந்து ஒரு லெட்டர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து நம்ம வள்ளிக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க விஜய். அதை வாங்கினோடனே என்ன லெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து நம்ம வள்ளி வாங்குறாங்க. வாங்கிட்டு என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வந்து படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்தா அந்த அதிகாரியோடு சேர்ந்துட்டு கண்மணி வந்துட்டு மாறனுக்கு எதிராக என்னென்ன திட்டம் போட்டாங்க எல்லாமே வந்துட்டு அந்த லெட்டரில் வந்து ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் ஆகி வந்துட்டு எல்லாமே வந்து எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வள்ளி. என்னது இது, கண்மணியை பற்றி இந்த வேலை பார்த்துருக்காளா, ச்சே இவ்வளோ கேவலமாக இருப்பா, நம்ம நினச்சி கூட பார்க்கலையே, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வருது நம்ம வள்ளிக்கு. ச்சே இப்படியெல்லாம் இருப்பான்னு நான் வந்து கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்க்கல. அந்த அதிகாரியோட சேர்ந்துக்கிட்டு மாறனுக்கு எந்த வக்கீலுமே கிடைக்க விடாமல் இவ்வளோ பிளான் பண்ணது வந்துட்டு நம்ம கண்மணி தானா, ச்சே எனக்கே வந்து அசிங்கமாக இருக்குது. இப்படி வீராவோட அக்காவாக பிறந்துக்கிட்டு வீரா வந்துட்டு எப்படியாவது மாறனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டா. அவளோட தங்கச்சி புருஷனை வந்துட்டு இவன் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இவ்வளோ ஒரு திட்டம் போட்டிருக்காளே, இப்படிப்பட்டவன் நம்ம குடும்பத்தில் வந்து இருந்திருக்கு இவ்வளோ நாள் இருந்திருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கே தெரியாமல் இருந்துச்சு. அதை வச்சுட்டு இவளை வந்து நல்லவன் நினச்சி நம்ம வந்து என்னென்னமோ பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வள்ளி வந்துட்டு பயங்கர வருத்தம் வந்து பட்டுட்ருக்காங்க. நம்ம கண்மணி மேலே வந்துட்டு அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. கோவம் வரப்போ வந்துட்டு நேராக வந்து கண்மணியே கூப்பிட்றாங்க. கண்மணி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்காங்க. சொல்லுங்க வள்ளியம்மா, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராமச்சந்திரன் எல்லாருமே வந்துட்டு வந்துடுறாங்க. என்ன வள்ளி, எதுக்கு வந்து கண்மணி வந்து இப்படி வந்து கத்திட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, கத்திட்ருக்கேனா, சும்மா ஒன்றும் நான் ஒன்றும் கத்தலை, அவள் என்ன காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு உனக்கு தெரியுமா, இது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன திட்டுறது, நீ அதை விட தாண்டி அவளை திட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம கண்மணிக்கு எதுவுமே புரியலை. பயங்கர ஷாக்காகி அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. என்னம்மா சொல்கிற, என்ன வள்ளி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, எதுக்கு நீ வந்துட்டு கண்மணி மேலே வந்து இப்போ வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க, சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா, அந்த அதிகாரியோட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை வந்து எல்லா பிரச்சனையுமே இழுத்து விட்டதே இவ தான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம ராமச்சந்திரனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னது கண்மணியா, இல்லையே இவ அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாளே அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஆமா அண்ணே, நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், மாறனுக்கு எந்த வக்கீலும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து பிளான் பண்ணி எல்லாமே வந்துட்டு இவ பண்ணியிருக்கா. அதே மாதிரி அந்த அதிகாரி வந்து அந்த ஒரு நாள் வந்து ரிமாண்டில் வச்சானா நம்ம மாறனை, அதுக்கும் காரணம் வந்து நம்ம கண்மணி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நம்ம ராமச்சந்திரனுக்கு அதை நம்பவே முடியலை. என்னம்மா சொல்கிற, நம்ம வீட்டு மருமக மேலே அப்படி வந்து பழி போட்டுட்ருக்க, எதுவுமே தெரியாமல் நீ ஏன் வந்துட்டு ஒன்று முடிவு பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி பழி போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு கண்மணி மேலே அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர் வந்து இந்த தப்பை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம ராமச்சந்திரனால் ஏற்றுக்க முடியல. அதனால் வந்துட்டு அவர் வந்துட்டு அப்படியெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுமா அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இதை கேட்டதும், ஓஹோ நான் சொல்கிறத வந்து நீ நம்ப மாட்டியா, அப்போ வந்துட்டு ப்ரூஃப் இருந்தால் நம்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரை நீ படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கிட்ட அந்த லெட்டரை வந்து கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் என் கண்மணிக்கு பயங்கர ஷாக் ஆகி அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. அடடா, இந்த அம்மாவுக்கு வந்துட்டு உண்மை தெரிஞ்சு போச்சு, எப்படியும் வந்துட்டு நம்ம மாமா கிட்ட சொல்லிடும், நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது வந்துட்டு இதுலேருந்து சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்மணி வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப சைலண்டாக தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு அடுத்த பிளானை வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்க மாதிரியே காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு ராமச்சந்திரன் வந்து என்ன லெட்ரு கொடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அந்த லெட்டரை வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி வந்து அந்த லெட்டரை வந்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து அதை படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்ததும் அவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இதை வந்து நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல, நம்ம மருமகளை அப்படி பண்ணால் அதுவும் நம்ம புள்ள வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல வந்து உறைஞ்சு போய் தான் நின்றுட்டுருக்காரு. அவரால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா கண்மணின்னா வந்துட்டு அவரும் நம்ம கண்மணி மேலேயும் வந்துட்டு வீரா மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதே அளவுக்கு கண்மணி மேலேயும் வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு. இந்த குடும்பத்துக்கு வந்து 2 பேருமே வந்து நல்லதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து நம்ம கண்மணி மேலே பயங்கர நம்பிக்கை வந்து வச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ராமச்சந்திரனால் வந்து ஏற்றுக்கவே முடியல. கண்மணி வந்துட்டு அப்படி பண்ணுறவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வள்ளி வந்து இதை சும்மா விட்டுட்டு தேடுறதா இல்லை, அவங்க வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கண்மணியை பிடிச்சி கண்ணாபிடான்னு திட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உன்னை வந்து நான் நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அதுக்கு அப்படியே வந்து எதுவுமே பேசாமல் வந்துட்டு
நம்ம கண்மணி வந்துட்டு அமைதியாக அந்த இடத்துல வந்து இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கு வந்து நீ வந்து நல்லது பண்ணுவ அப்படின்னு நினச்சி தானே நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம நீ வந்து ஃபுல்லாக வந்து இந்த குடும்பத்தை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க, உண்மையை சொல்லு, என்ன என்ன பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தானே காரணம், நீ தானே எல்லாமே பிளான் பண்ணி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நம்ம கண்மணி, ஆமாம் நான் தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், எதுக்காக நல்லவ மாதிரி வந்து நடிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னவன் தான் இந்த மாறன். அப்படி இருக்கிறப்ப இவனை வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாமல் விட்டுறதுக்கு நான் என்ன வீரா மாதிரி பைத்தியக்காரியா? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எங்கள் அண்ணனை கொன்னவனை பழி வாங்கியே தீரணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இவ்வளோ இதை வந்துட்டு நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்துட்டு அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம வள்ளி சொல்கிறாங்க, ச்சே உன்னை நினச்சாலே எனக்கு கேவலமாக இருக்குது. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு எப்படி இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு வந்து மனசு வருது? இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் நீ வந்து இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த குடும்பத்துக்கே எதிராக வந்து பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் வந்து நீங்கள் என்னை வந்து திட்டிகிட்டு இருக்காதீங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணிவிட்டு அவன் அசால்ட்டாக வெளியில் வந்து திரிஞ்சிட்ருப்பான். அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அதை வந்துட்டு நாங்கள் வந்து அவனுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எங்கள் மேலே தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீ வந்து இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கவே தேவையில்லையே, நீ வந்து வெளியில இருந்தே பழி வாங்கியிருக்கலாமே, எதுக்காக வந்துட்டு ராகவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, எல்லாத்தையுமே மறந்துட்டு வந்தது மாதிரி எதுக்காக ராகவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடும்பத்தை வந்து எதுக்காக நீ வந்து பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணியை பார்த்து வள்ளி வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த குடும்பத்துக்கு வந்ததே வந்து மாறனை பழி வாங்குறதுக்கு தான் அப்படின்னு வந்துட்டு கண்மணி வந்துட்டு எல்லா உண்மையும் வந்து ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம ராமச்சந்திரன் பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்னது இது இப்படி பேசிகிட்டு இருக்காளே, இவன் வந்துட்டு நல்லவன் நினச்சோம், ஆனால் அந்த பழிவாங்குகிற உணர்வோடு வந்து தான் இருந்திருப்பா போல் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் வந்துட்டு பயங்கர வந்து அதிர்ச்சியாகி தான் இருந்துகிட்ருக்காங்க. வள்ளிக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல. ஓஹோ நீ வந்து இவ்வளோ தப்பையும் பண்ணுவேன், இந்த வீட்டில் வந்து உன்னை வச்சுக்கணுமா, இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளில போ, இந்த வீட்டில் நின்று பேசுகிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு கண்மணியை வந்துட்டு வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அண்ணன் இவ பண்ணியிருக்கிறது வந்து பெரிய தப்பு, இதில் வந்துட்டு நான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கேன், உனக்கு ஏதாச்சும் இந்த முடிவு எடுத்தது தப்பு அப்படின்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, எனக்கு வந்து இதில் வந்து எந்த இது பிரச்சனையும் கிடையாது, உனக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவத்தோட வந்து நம்ம ராமச்சந்திரனும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு வள்ளி வந்து நம்ம கண்மணியை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் வந்துட்டு எதுக்கு கண்மணி இவ்வளோ சைலண்டாக இருக்க, நீ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் கேட்டுட்ருக்காரு. ஆமாங்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்மணி, ஆகா நம்மளை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்களே, நம்ம வெளியில் போயிட்டா இந்த குடும்பத்தை எப்படி பழிவாங்கிறது அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ராகவன் கிட்ட சொல்கிறாங்க, இதோ பாருங்கள் என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாச்சும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராகவன் கிட்ட வந்து நம்ம கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ராகவன் வந்துட்டு, என்னால் என்ன கண்மணி சொல்ல முடியும், உன்னோட மேலே வந்து தப்பு இருக்குது, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண, அப்படி பண்ணது இல்லாமல் நீ எதுக்காக வந்து ஒத்துக்கிட்ட, அதனால தானே வந்து அத்தை உன்னை வந்து இந்த அளவுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாறனை வந்துட்டு இந்த டென்ஷன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் உள்ளே பூந்து என்னத்தை லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, எதுக்காக வந்துட்டு நீ வந்து கண்மணி அண்ணி வந்து வெளில போக சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மாறா நினச்சிட்டு இருக்க நீ, அவள் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கா, இவ்வளோ பிரச்சனைக்கு அவள் தான் காரணமாக இருந்திருக்கா, அன்னைக்கு கூட வைக்கலாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி வந்து தேடிக்கிட்டு இருந்தோம், வீரா என்னெல்லாம் கஷ்டப்பட்டா, அப்போ இவன் உண்மையை சொல்லியிருந்தானா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, இவன் மட்டும் அந்த வக்கீலை வந்து தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தா இந்நேரம் உன்னை எப்பயோ வாதாடி வந்துட்டு வெளில வந்து கொண்டு வந்திருக்கலாம்ல, ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வீரா வந்து உன்னை வெளில கொண்டு வந்தா, அப்படி இருக்கிறப்ப இவளுக்கு போய் நீ வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனை வந்துட்டு வள்ளி திட்டிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மாறன் வந்துட்டு, பரவாயில்லத்தை இருக்கட்டும் தான், அதுக்காக நம்ம அண்ணனோட வாழ்க்கை தான் போகும், அதனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து வெளியில் அனுப்பாதீங்க, அவங்க இந்த வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் நம்ம கண்மணி வந்துட்டு மூஞ்சாங்கிட்டு திருப்பிக்கிறாங்க. நீ எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு இவ்வளோ பண்ணியும் நீ அவளுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறியா, ஏன் மாறா அப்படியெல்லாம் இருக்கு, நீ இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்துட்டு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, நீ அடுத்தவங்க பண்ணுற தப்பெல்லாம் வந்துட்டு நீ பண்ண தப்பாக வந்து ஏற்றுக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து பயங்கரமாக வந்து திட்டிடுறாங்க. கண்மணியை வீட்டை விட்டு வந்து அனுப்பிடுறாங்க.